வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வர்ற 27ஆம் தேதி ஏகாதசி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், ஏகாதசியை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவா தாராளமா பண்ணலாம். அது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருக்க முடியாதவாளுக்காக தான் இந்த ரெசிபி. ஏகாதசி ஸ்ட்ரிக்டா இருக்கிறவ இதே ரெசிபியை மற்ற நாள்ல தாராளமா பண்ணிக்கலாம். இந்த பலகாரம் நல்ல ஹெல்த்தியா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும், நல்ல எனர்ஜியை கொடுக்கும், ஃபில்லிங்காவும் இருக்கும். ஃபில்லிங்கா இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் நமக்கு அடுத்த மீல் தேடணும் அப்படின்னு அவசியமே இருக்காது. அவ்வளவு சீக்கிரம் பசி எடுக்காது. பண்றதும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இந்த ஏகாதசி பலகாரம், இந்த பரங்கிக்காய் சப்பாத்தி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் பரங்கிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது போல ரஃபா கட் பண்ணிருக்கேன். நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துருவோம். ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற பரங்கிக்காயை மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது நம்ம கையாலையும் மசிக்கலாம். இருந்தாலும் மிக்சி ஜார்ல போட்டு எடுத்துனோம்னா திப்பி திப்பியா இல்லாம கம்ப்ளீட்டா நல்லா ஃபைன் பேஸ்டா நமக்கு கிடைக்கும். மெஷரிங் கப்ல 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி. இது எல்லாத்தையும் ஈவனா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம அரைச்சி வச்சுக்கிற பரங்கிக்காய் பேஸ்ட்டை சேர்த்துருவோம். பார்க்கறதுக்கே பாருங்க, கலர் அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் தண்ணி விடாம இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியே விடாம இந்த பரங்கிக்காய் பேஸ்ட்லயே மாவு பிசைஞ்சாச்சு. பாருங்க, கரெக்டா இருக்கு. இது இப்ப நல்லா இழுத்து பிசைஞ்சுப்போம். மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இழுத்து பிசைஞ்சாச்சு. மாவும் பாருங்க சாஃப்டா எடுத்து, மாவு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெயை இது போல அப்ளை பண்ணிடுவோம். ஜஸ்ட் ஒரு கோட் பண்ணா போதும். 1 டீஸ்பூன் அளவு தான் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம மாவு பசஞ்சு வச்சு 1/2 மணி நேரம் ஆயாச்சு. மாவு பாருங்க நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு. கையில லேசா எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு இந்த மாவை திரும்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து பிசையலாம். முன்ன நம்ம பசஞ்சு வச்சதுக்கு இப்ப நல்லாவே சாஃப்டா இருக்கு. ஒருவேளை நம்ம பரங்கிக்காய் பேஸ்ட் சேர்த்து பசஞ்சதுக்கு அப்புறம் மாவு ரொம்ப டைட்டா இருந்தது அப்படின்னா கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு பசஞ்சுக்கோங்க. இல்ல ரொம்ப லூஸா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த அளவு மாவு எடுத்துட்டா இதை போல கரெக்டா தான் இருக்கும். இன்கேஸ் கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நம்ம இதை போல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையா பண்ணி எடுத்துப்போம். நமக்கு இந்த சப்பாத்தி எந்த சைஸ்ல வேணுமோ அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அழகா ரவுண்டா பண்ணி எடுத்துருவோம். நம்ம இன்னைக்கு பசஞ்ச இந்த மாவுக்கு 8 சப்பாத்தி வந்திருக்கு. இப்ப நம்ம சப்பாத்தி பண்ணிப்போம். இதை போல ஃபிளாட் பண்ணிட்டு லேசா மாவுல தொட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இதை போல டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம சப்பாத்தி இட்டுக்கலாம். இது சிங்கிள் லேயராவும் நம்ம பண்ணிக்கலாம். இல்ல ஃபோல்ட் பண்ணி பராட்டா பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா லேசா மாவு தொட்டுக்கோங்க. நம்ம அப்படி பதமா மாவை பிசைஞ்சதுனால ரொம்ப ஒட்டாது. பாருங்க, இதை போல ரவுண்டா பண்ணியாச்சு. இது அப்படியே கல்லுல போட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணாலும் நமக்கு சாஃப்டா தான் வரும். இருந்தாலும் கொஞ்சம் லேயர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதை ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். இது நம்ம எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ரோல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பாருங்க, இதை போல ரோல் பண்ணிட்டு அப்புறம் இதை போல ரவுண்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் இதை லேசா மாவுல டஸ்ட் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி எடுத்துப்போம். இப்ப ரொம்ப மெல்லீஸா இல்லாம கொஞ்சம் திக்காட்டோம்னா இந்த லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்க, ரொம்ப மெல்லீஸா இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கா நட்டுருக்கேன். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தவால போட்டு எடுத்துக்கலாம். கல் நல்லா சூடாயிடுது. நம்ம பரங்கிக்காய் சப்பாத்தி பண்ணிக்கலாம்.
போட்டதுக்கு அப்புறம் லேசான்ட்டு போல கொஞ்சம் அப்படி பொங்கி வருது பாருங்க. திருப்பி போட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்ததுமே நம்ம திருப்பி போட்டுடணும். லேசா அப்படி ஓரத்தெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விடலாம். இப்பயே பாருங்க நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சுடுத்து. இப்ப திருப்பி போட்டுக்கலாம். லேசா அது போல இந்த கோல்டன் டாட்ஸ் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நெய் அல்லது நல்லெண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். நான் கொஞ்சமா நெய் விடுறேன். நெய் விட்டா நல்லா வாசனையா இருக்கும். சுத்தி விடாம மேல அப்படி ஒரு லேயரா நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். இப்ப திருப்பி போட்டுருவோம். இந்த சைடுமே கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிப்போம். ரொம்ப நெய் தேவைப்படாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதோட கூட கம்மியா தான் ஆகும். 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இது போல நல்லா கோல்டன் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இப்பயே பாருங்க எந்த அளவுக்கு லேயர்ஸ் அழகா வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க நல்லா தானாவே பிரிஞ்சு வருது பாருங்க. நல்லா சாஃப்டாவும் இருக்கும். நான் வந்து இதை முக்கோணமா மடிச்சு பண்ணேன். எப்பயும் நம்ம சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணேன். நம்ம மடிக்காம ரவுண்டா பண்ணா கூட இந்த சப்பாத்தி எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கும். நம்ம பரங்கிக்காய் மற்றபடி எல்லாம் வந்து மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்திருக்கோம் இல்லையா, அது டேஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பரங்கிக்காய் சப்பாத்தியை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இதே போல தேவையான அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துப்போம். நம்ம போட்டது ஒரு 30 செகண்ட்ஸ்லயே நம்ம திருப்பி விட்டணும். ரொம்ப நேரம் விடக்கூடாது. இந்த மாதிரி வெள்ளையா கொஞ்சம் டாட்ஸ் வந்தாலே திருப்பி விட்டுக்கலாம். மேல கொஞ்சமா நெய் விட்டுப்போம். இது நம்ம ரோல் பண்ணி பண்ணோம் இல்லையா, அந்த சப்பாத்தி இதுவே நல்லா வந்து லேயர் லேயரா பிரிஞ்சு ரொம்ப நல்லா வரும். பரங்கிக்காய் சப்பாத்தி பாருங்க இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இதே போல நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடுவோம். பரங்கிக்காய் சப்பாத்தி பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு. லேயர்ஸும் பார்த்தேன், நிறைய லேயர்ஸ் வந்திருக்கு. லேயர்ஸ் வந்து தானாவே பிரிஞ்சிடுது பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா மெலிசா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. டேஸ்டும் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். இது எவ்வளவு நேரம் ஆனாலும் இதே போல நல்லா சாஃப்டா இருக்கும். ஏகாதசி பலகாரத்துக்கு நல்லா எனர்ஜியும் கொடுக்கும், ஃபில்லிங்காவும் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமையும் இருக்கும். ஏகாதசி பலகாரம் பரங்கிக்காய் சப்பாத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. செம்ம சாஃப்டா இருக்கு. எந்த அளவுக்கு நல்ல லேயரோட சூப்பரா வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இதுலயே நம்ம வந்து மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஸ்பெஷலா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி இருந்தா கூட போதும், தாராளமா நம்ம சாப்பிட்டுலாம். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். இந்த பரங்கிக்காய் சப்பாத்திய இந்த தேங்காய் சட்னியை தொட்டுண்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல டேஸ்டா இருக்கு, செம சாஃப்டா இருக்கு. பரங்கிக்காய் அப்படிங்கறதுனால ஸ்வீட்டா இருக்குமா அப்படின்னு தோணும். நம்ம இதுல பரங்கிக்காய் சேர்த்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம சொன்னாதான் தெரியும். குழந்தைகள் கூட பரங்கிக்காய் சமையல நம்ம யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டா. நம்ம இந்த மாதிரி சப்பாத்தியா பண்ணி கொடுத்துட்டோம்னா ஈஸியா உங்களுக்கு வந்து நம்ம பரங்கிக்காய் கொடுத்துடலாம். இது வந்து ஏகாதசிக்காக மட்டுமே இல்ல, நம்ம மத்த நாள கூட பண்ணிக்கலாம். எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்கும் அப்படிங்கறதுனால தாராளமா லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம். இவன் நம்ம டிராவல் எங்கேயாவது போறோம் அப்படின்னா கூட நம்ம அதை எடுத்துட்டு போகலாம். ஏகாதசி இல்லாத மத்த நாட்கள்ல அப்படின்னா இந்த சப்பாத்தி ஊறுகாய் தொட்டு கூட சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு வந்து ஜாம் அல்லது கெச்சப்போட கொடுத்தா கூட அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதுல யூஸ் பண்ணிருக்கிற மிளகாய் பொடி அதெல்லாமே வந்து நம்ம விருப்பம் தான், கூட கம்மி எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்ல பச்சை மிளகாய், இஞ்சி அதை வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாவுல சேர்த்து நம்ம பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஏகாதசி அன்னைக்கு நம்ம காத்தாலேயே பண்ணி வச்சுட்டா கூட யார் எந்த நேரத்துல சாப்பிட்டாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் இது ரொம்ப சாஃப்டாவே இருக்கும். டேஸ்டும் வந்து குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஏகாதசிக்கு இந்த பரங்கிக்காய் சப்பாத்தி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.